இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் இவிஎம் மிஷின்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் பணிகள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த ஸ்ட்ராங் ரூமை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னாடி அதை ஸ்ட்ராங் ரூமை திறந்து வைத்து அவங்களுக்கு அந்த எஃப்எல்சி ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த எஃப்எல்சி பணியானது பிஎல் இன்ஜினியர்ஸ் பெல் இன்ஜினியர்ஸின் முன்னிலையில் 9 பெல் இன்ஜினியர்ஸ் நம்மளுக்கு மாவட்டத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த பெல் இன்ஜினியர்ஸ் இந்த எஃப்எல்சி பணியினை ஆரம்பிப்பாங்க. இந்த பணியில் இப்போ இருக்கிற இவிஎம் மிஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு அதை ஒரு ப்ரீ எஃப்எல்சி யூனிட் வழியாக தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ரீதியாக அந்த மிஷின்லாம் ஃபால்ட்டியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் அனைத்து பேலட் யூனிட்டும் அனைத்து கண்ட்ரோல் யூனிட் அனைத்து விவிபேட் எல்லாமே பேட்டரி விதத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, சரியான முறையில் பிரிண்ட் பண்ணுதா, அதுக்கப்புறம் அந்த பேலட் யூனிட்ல அழுத்துற அந்த பட்டன் கரெக்டான வாக்குக்கு டிஸ்பிளே ஆகுதா அப்படின்ற என்டையர் ப்ராசஸ் செக் பண்ணுவாங்க. ஒரு மிஷினை அது ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு எப்படியும் ஒரு 1 to 1.5 hours அது எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் இந்த பணியில் எஃப்எல்சி ஓகே இல்லை எஃப்எல்சி நாட் ஓகே அப்படின்ற ஒரு குறியீடு ஒவ்வொரு இயந்திரத்திலையும் நம்ம ஒட்டப்படும். அந்த தகவல்கள் எல்லாமே கணினி வாயிலாக இஎம்எஸ் இவிஎம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாயிலாக தேர்தல் ஆணையத்துக்கு டெய்லி பேசிஸில் ரிப்போர்ட் பண்ணுவோம். இந்த பணி செய்யும் பொழுது அனைத்து சிசிடிவி கேமராவும் டோட்டலாக இந்த அறையில் வச்சுருக்கோம். ஸ்ட்ராங் ரூமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கோம். ஸோ இந்த சிசிடிவி ஃபோக்கஸ் ஆகிறது டைரெக்டாக கலெக்டர் சேம்பருக்கும் சிஓ மேடமோட அறைக்கும் எலெக்ஷன் கமிஷனும் டைரக்டாக எலெக்ஷன் கமிஷன் இங்கே என்ன எஃப்எல்சி பண்ணி எப்படி நடந்துகிட்டு இருக்கு சரியா நடக்குதான்றத கூட கண்காணிக்கிற வசதியோட இந்த பணியை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்மள்கிட்ட இந்த மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்கிறது நம்மள்கிட்ட 13,464 இயந்திரங்கள் இருக்கு. அதில் பேலட் யூனிட் 5,483, கண்ட்ரோல் யூனிட் 3,942, விவிபேட் 4,039. இப்போ நம்மளுக்கு ரேஷனலைசேஷன் எக்ஸசைஸ் 1,200 வாக்காளர்கள் தான் அதிகபட்சமாக ஒரு தொகுதியில் இருக்கணும் அப்படின்ற எலெக்ஷன் கமிஷன் உத்தரவுப்படி அந்த மறுவரையை செஞ்சதில் ஒரு 2,166 டென்டேட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸ் வருது. இது ஃபர்தர் சப்ஜெக்ட் டு சேஞ்சாகவும் இருக்கலாம். அதன்படி பார்க்கும்பொழுது 2 பேலட் பாக்ஸ் தேவைப்படுற ஒரு அசம்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு 10,613 மிஷின்ஸ் தேவைப்படலாம். அதை பார்க்கும்போது இப்போ இருக்கிற மிஷின்ஸே போதுமானதாக தெரிகிறது. இருந்தாலும் இந்த எஃப்எல்சி ப்ராசஸ் நடக்கும்பொழுது அதிகப்படியான ஃபால்ட்டி மிஷின்ஸ் வரும் பட்சத்தில் இதை உடனே தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தினம் அறிக்கையும் சப்மிட் பண்ணுறோம். அவங்களும் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. உடனடியாக எங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் இவ்வளோ இருக்குன்ற தகவலை அறிவிச்சு உடனே அந்த மிஷின்ஸும் நாங்கள் இண்டென்ட் வாங்கி அதையும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸில் சேர்த்துப்போம்.